ஆகாஷ்வாணி இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு. எப்படிண்ணே? பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. கிசான் வாணி நிகழ்ச்சியில் இன்று நெகிழிகளும் மீன்வளத்தில் இடர்பாடுகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கேசவன் அவர்கள். காமாச்சி நில்லு நில்லு, குப்பை எங்க கொட்டாத. ஏன் கொட்டக்கூடாது? எல்லாரும் இங்க தானே கொட்டுறாங்க. புதுசா என்னமோ சொல்றக்கா நீ? இந்த குப்பைனாலதான் எவ்வளவு பிரச்சனை ஏற்படுது தெரியுமா உனக்கு? பின்ன என்ன வீட்டுக்குள்ளேயே குப்பையை வச்சுக்க சொல்றியாக்கா? காமாச்சி, ரோட்ல குப்பையை எப்படி கொட்டுனா கடைசியில அந்த குப்பையெல்லாம் எங்க போய் சேரும் தெரியுமா உனக்கு? என்ன காத்துக்கும் மழைக்கும் அப்படியே அடிச்சுட்டு போயிரும். நீ எல்லா குப்பையும் எதுக்குள்ள போட்டிருக்க? பிளாஸ்டிக் கவர்ல தான் போட்டிருக்கேன். இந்த பிளாஸ்டிக் தான் பிரச்சனையே. என்னக்கா நீ குப்பைய கொட்டாதங்கிற, பிளாஸ்டிக் தான் பிரச்சனைங்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்ன பண்றது? இங்க பாரு, பக்கத்துல தானே ஆறு இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன? நீ கொட்டுற குப்பை இந்த பிளாஸ்டிக் எல்லாம் அப்படியே மழை வந்தா என்ன பண்ணும்? அடிச்சுக்கிட்டு ஆத்துல போய் சேரும். அப்புறம் கடைசியா கடல்ல போய் கலந்து அங்க வாழ்ற கடல் வாழ் உயிரினங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் காமாச்சி. அது உனக்கு தெரியுமா? அப்படியாக்கா? பின்ன என்ன, பிளாஸ்டிக்கை தவிர்க்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. எங்க யார் கேக்குறா? நீயும் கேட்க மாட்டேங்கிற. பிளாஸ்டிக்ல அப்படி என்னதாக்கா பிரச்சனை வரும்? அப்படி கேளு காமாச்சி. நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயா இருக்காருல்ல, ஆமா, நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கேசவன் அவங்கள சந்திச்சு நெகிழி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்னால மீன் வளத்துல ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை பத்தி நிறைய தகவல்களை கேட்டிருக்காரு. அப்படியாக்கா? ஆமா, நீ கேளு. அப்பதான் பிளாஸ்டிக்னால வரக்கூடிய பிரச்சனைய பத்தி முழுசா தெரிஞ்சுக்குவ. வணக்கம் நேயர்களே. நெகிழி பயன்பாடு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வளர்ந்து வருகிறது. நம் எல்லோருக்கும் அது தெரியும், புரியும். ஆனால் நெகிழி பயன்பாட்டை குறைக்க முடியவில்லை. இந்த நெகிழி பயன்பாடு மீன் வளங்களை எப்படி பாதிக்கிறது அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கு இன்னைக்கு முனைவர் எஸ் கேசவன் வந்திருக்கிறார். வணக்கம் ப்ரொஃபசர். வணக்கம் சார். இப்போது நம்ம ஆற்றுக்கரை ஓரமாக உட்காந்து ஒரு நெகிழி பையை போடுறோம். இந்த ஆற்றுல தண்ணி வரும்போது அது அப்படியே போய் ஆறு கடலில் தான் கலக்கும், கடலுக்கு போகுது. கடலுக்கு போனோன்னா அது மீன் தெரியாத்தனமாக சாப்பிட்ருது, இல்லை அதில் இருக்கிற ஏதோ ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிறத, சுவைப்பட இருக்கிறத அப்படியே முழுங்கிடுது. முழுங்கினோன்னா அதில் ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச புரிதல் இருக்குது. ஆனால் அந்த புரிதல் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன். நெகிழியை பிளாஸ்டிக்னு சொல்கிறேன் நான், பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடலில் எவ்வளோ நெகிழிகள் இருக்குது, இந்த நெகிழிகளால் என்னென்ன பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஃபர்தராக அந்த மீன்லேருந்து நம்மளுக்கு எப்படி நெகிழி பாதிப்பு வரும் அப்படின்னு தெரியும். கடலில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒரு 80 மில்லியன் டன் எப்படின்னு சொன்னால் ஒரு 800 லட்சம் டன் மீனை பிடிக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. அதுவே இன்னொரு சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலுக்கு மட்டும் நம்ம ஒரு 8 மில்லியன், அதாவது 80 லட்சம் டன் பிளாஸ்டிக்கை கொட்டுறோம். ஒரு சைடு 80 லட்சம் டன் பிளாஸ்டிக்கை கொட்டுறோம், இன்னொரு சைடு 800 லட்சம் டன்னாக மீனை பிடிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் கடலில் மீன் இருக்காது, வெறும் பிளாஸ்டிக் தான் இருக்கும். அந்த அளவுக்கு இப்போ அதிக பாதிப்பாக நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் மும்பையில் பண்ண ஆராய்ச்சியில் என்ன தெரிய வந்துச்சுன்னா, இழுவலை யூஸ் பண்ணோம். ட்ரால் நெட்னு உங்களுக்குலாம் தெரியும். அந்த இழுவலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோ மீன் பிடிச்சப்பையும் 1 கிலோ பிளாஸ்டிக் வந்துச்சு. நீங்கள் யோசிக்கலாம், 17 கிலோவும் 1 கிலோ ரொம்ப கம்மி தானே அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, பிளாஸ்டிக்ன்றது இப்போ ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னா 1 to 2 கிராம் தான் இருக்கும். ஸோ 1 kgன்றது ஹியூஜ், ரொம்ப அதிகம். இது நீங்கள் மீனை கம்பேர் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா. ஸோ இது மும்பையில், நான் எல்லா இடத்துலையும் சொல்லலை, மும்பையில் அந்த கடல் சார்ந்து நாங்கள் பண்ண ஆராய்ச்சியில். ஸோ இப்படி நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் இப்போ பிளாஸ்டிக் இருக்கும். பிளாஸ்டிக் இல்லாத ரீஜனே கிடையாது இப்போ கடலில். நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் கடற்கரையிலேருந்து டீப் ரீஜன், அந்த மரியானா ட்ரன்ச் அப்படின்னு சொல்லுவோம்,
இருக்கும் அது வரையுமே வந்து பிளாஸ்டிக்கை பார்த்துருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய எக்ஸாம்பிள். இந்த கடல் குப்பைகள் ஆர் பிளாஸ்டிக்கால் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகிற ஒரு ஆர்கானிசம், அதாவது எந்த உயிரினம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்ல போனால் வந்து கடல் ஆமைகள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். கடல் ஆமைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கடல் ஆமைகள் வந்து ஜெல்லி ஃபிஷ், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, சொறி மீன்கள், அதை வந்து சாப்பிடும். நீங்கள் போடுற பிளாஸ்டிக், சார் சொன்னார்ல அந்த ஆத்தோரமாக ஒரு பிளாஸ்டிக் நான் போட்டுட்டேன் அப்படின்னு, அந்த பிளாஸ்டிக்கு கடலில் போயிட்டு மிதக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேரி பேக் வந்து கடலில் மிதக்குள்ள எக்ஸாக்டாக ஜெல்லி ஃபிஷ் மாதிரியே தெரியும். மீன்களுக்காக இருக்கட்டும், இந்த கடல் ஆமைகளாக இருக்கட்டும். இந்த கடல் ஆமை என்ன நினைக்குன்னா, இது ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு நினச்சி போய் சாப்பிட்ரும். அது சாப்பிட்டவொடனே வந்து அதுக்கு வயிற்றுக்குள்ளே போயிட்டு தொண்டையில் அடைச்சிக்கிட்டு அது வந்து செத்துரும். இது உண்மையாக வந்து கடலில் வந்து கடல் ஆமைகளுக்கு நடந்துட்டு இருக்குது. ஸோ அடுத்த முறை நம்ம ஒரு பிளாஸ்டிக்கும் நீங்கள் கடலில் போடுறதுக்கு முன்னாடி, கடல்லையாக இருக்கட்டும் இந்த ஆறுகளையாக போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பிளாஸ்டிக்கில் என்னென்ன உயிரினங்கள் பாதிக்கப்படுது, இருக்கிற எல்லா உயிரினும் பாதிக்கப்படுது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மேங்க்ரோவ், அலையாத்தி கடிகள் அதுவும் பாதிக்கப்படுது, கோரல் அப்படின்னு சொல்லுவோம், பவளப்பாரிகள் அதுவும் பாதிக்கப்படுது, மீன்கள் அதை வந்து உணவுன்னு நினச்சி சாப்பிடுது, கடல் ஆமைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா உயிரினும் பாதிக்கப்படுது. நீங்கள் வந்து கடலில் தான் போய் குப்பை போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஆறுடைய பக்கத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு குப்பையை போடுறீங்க, பிளாஸ்டிக் போடுறீங்கன்னாலும் யோசிச்சுட்டு போடுங்க. பெட்டர் போடாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நிறைய புள்ளி விவரங்களோட விஷயம் சொன்னீங்க. நிறைய ஆராய்ச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் மீன் பிடிக்க போனீங்கன்னா ஒரு 3 மீன் பிடிச்சிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் வந்து மாட்டும் மீன் வலையில். இதுவே 2050 பார்த்தீங்கன்னா ஒரு மீனுக்கு 3 பிளாஸ்டிக் மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவு வந்து பாதிப்பு அதிகமாக போயிட்டுருக்கு. சரிங்க. இப்போ வந்து நெகிழி அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு தெரியறது வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பை, அப்புறம் அதிகபட்சம் போனீங்கன்னா நமக்கு வாட்டர் பாட்டில், அதை தூக்கி போடுறோம். இது 2 தானா நெகிழி கணக்கில் வரும், இல்லை வேறு ஏதேனும் குப்பைகள் வந்து நெகிழியில் இருக்கா எப்படிங்க? இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து கடல் குப்பை, இன்னொன்று வந்து நெகிழி பிளாஸ்டிக். கடல் குப்பையில் என்னென்ன வரும் அப்படின்னா, நம்ம என்னென்ன பொருளை உபயோகித்துட்டு அதை எடுத்து கடல் சார்ந்த சுற்றுச்சூழலில் போடுறோமோ அது எல்லாமே கடல் குப்பைகள். அதில் வந்து நெகிழி பிளாஸ்டிக் மட்டும்தான் அவசியம் இல்லை. கிளாஸாக இருக்கட்டும், கிளாத் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், எதை வந்து நம்ம கடல் மற்றும் கடல் சார்ந்த பகுதியில் வந்து இருந்தாலுமே அது ஆற்றுல போட்டாலும் எல்லாமே சார். ஏன்னா கடைசியாக நம்மளுக்கும் தெரியும் ஆற்றுலேருந்து தான் கடலில் போய் சேருது அப்படின்ட்டு. நம்ம எல்லாரும் ஊர் சைட்லாம் பார்த்துருக்கோம். எல்லாரும் மோஸ்ட்லி வந்து குப்பையை கொட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வெளியே போகிற குப்பையாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் வீட்டில் போடுற வெளியே போகிற குப்பை என்ன ஆகுனா, மழை பெய்யும், மலையிலேருந்து அடிச்சுட்டு போய் ஆற்றுல கலக்கும், ஆற்றுலேருந்து கடலுக்கு தான் வரும். இதுதான் அல்டிமேட்டாக நடக்கும். அதே மாதிரி மூட்டையாக துணிகளை கொண்டு போய் வந்து இந்த ஆற்று ஓரத்தில் போட்டுறாங்க, கொட்டுறதுக்கு கடலன்னு. அதுவும் வந்து கடலை நோக்கி தான் போகும், கடல்லேருந்து வெளியே வரும். ஸோ நீங்கள் வந்து கிளாத்தை எடுத்துக்கலாம், பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம், இரும்பு எடுத்துக்கலாம், கிளாஸ் எடுத்துக்கலாம், ரப்பர் எடுத்துக்கலாம். இது எல்லாமே கடல் குப்பை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதில் ஒன்று தான் பிளாஸ்டிக். அந்த பிளாஸ்டிக்கில் 100 வித ரகம் இருக்குது. பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் இருக்குது. அதை வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணுற கேரி பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், 1 டைம் யூஸ்ஃபுல் அப்படின்றோம். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அதிக பாதிப்பு ஏற்படுத்துது. அது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, பொருள்லாம் வாங்குறீங்க, அந்த பொருளெல்லாம் போட்டு தரத்துக்கு ஒரு கேரி பேக் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அந்த பிளாஸ்டிக் கேரி பேக் வந்து என்னென்னா, அங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதோடைய லைஃப் டைமே கிட்டத்தட்ட 1 நிமிஷம் தான். உங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு 1 நிமிஷம் 5 நிமிஷம் இவ்வளோ தான் ஆகும். அதுக்கப்புறம் அதை எடுத்துருவீங்க, பொருளெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பேக்கை வந்து நீங்கள் குப்பையை போட்டு ரிட்டன் குப்பையாக வெளியே போட்டுறீங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் யூஸ் ஆக வந்து நம்ம வந்து நம்மளுடைய சுயநலத்துக்காக வந்து இங்கே கடல் உயிரினங்கள் வந்து இவ்வளோ பாதிக்கப்படுது. ஸோ அதனால் பிளாஸ்டிக்ன்றது வந்து ஒரு சப் யூனிட்னு சொல்லுவோம். கடல் குப்பைகளில் ஒரு அங்கம் தானே தவிர அதுவே எல்லாமும் கிடையாது. பிளாஸ்டிக்கை கம்பேர் பண்ணக்குள்ள மற்ற அந்த கடல் குப்பைகள் வந்து பாதிப்பு வந்து கம்மியாக இருக்குது கடல் உயிரினத்துக்கு. இந்த பிளாஸ்டிக் தான் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக்கை வச்சு பேசுகிறோம். இப்போ ஆனால் எல்லா குப்பையும் பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. அது துணியாக இருந்தாலும் சரி, கண்ணாடி குப்பியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையை கடலில் ஏற்படுத்துது. நம்ம குப்பை தொட்டியில் போடுற ஒரு கழிவு வந்து நேரடியாக கடலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ அது மட்டும் பிளாஸ்டிக் மட்டும் கடல் உயிரினத்தை பாதிக்கிறது இல்லை, எல்லாமே தான். இப்போ துணிகள்லாம் பார்த்தீங்கன்னா, துணியில் வந்து சாயம் பூசுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த சாயமாக இருக்கட்டும், துணியில் வந்து டெட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த கெமிக்கல் எங்கே போய் ரிலீஸ் ஆகுனா கடலில் தான் ரிலீஸ் ஆகும். அந்த கெமிக்கலாலையும் அதிகமான உயிரினங்கள் பாதிக்கப்படுது. அதில் வந்து ஹெவி மெட்டல்ஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் போய் அட்டாச் ஆகிக்கும். அதை வந்து கடலில் கலக்கிறங்காட்டி அதோடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் எல்லா விதமான கடல் குப்பையும் கடலுக்கு பாதிப்பு தான். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, மீன்பிடி தொழிலில் இந்த பிளாஸ்டிக் நெகிழி வந்து நேரடியான தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துதுங்க? இப்போ மீன்பிடி தொழில்ன்றதை விட மீன் வளத்திற்கு தான் அது அதிக பாதிப்பு ஏற்படுத்துது. மீன்பிடி தொழிலுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனவர் வந்து மீன் பிடிக்க வலையை எடுத்துகிட்டு போகிறாரு. விடிகால 3 மணியில் வலையை போட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் ஒரு 11 மணி அளவு போயிட்டு பார்க்குறாரு. மீன்பிடி வலையில் பார்த்தீங்கன்னா மீன் மாட்டின இடத்துலலாம் வந்து இந்த பிளாஸ்டிக் மாட்டியிருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல மீன் மாட்டாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்.
இப்போலாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எங்கெங்கே எடுத்தால் வலையை எடுத்தால் வந்து பிளாஸ்டிக் தான் வருது மீனை விட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த இழுவலை வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது. இழுவலை வந்து நாங்கள் மீன் வளத்திற்கு கேடுன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் இந்த இழுவலையை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து இது பாதிப்பு ஏற்படுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீஜன் இந்த நாகப்பட்டினம் தமிழ்நாட்டிலலாம் வந்து ஓகேவாக தான் இருக்குது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொல்யூஷன். நான் கண்கூட பார்த்த இடம் வந்து மும்பை. அங்கே தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம். அங்கே இழுவலையை வந்து இந்த கடலோர பகுதியில் நாங்கள் இழுத்துட்டு போகக்குள்ள என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, இந்த இழுவலையில் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் மீன் போய் அக்குமுலேட் ஆகும். அங்கே தான் வந்து எல்லா மீனும் போய் சேரும். அதை தான் கடைசியாக வந்து அவுத்து மீன்லாம் எடுப்பாங்க. அந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக்லாம் போய் அடைச்சிருச்சுன்னா நீங்கள் இழுத்துட்டு போகணும். இழுவலைனாவே இழுத்துட்டு போகணும். ஒரு 2 மணி நேரம் பக்கம் இழுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி அடைச்சிருச்சுன்னா இழுக்குக்குள்ளே அதிகமான இழுவு திறன் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து டீசல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன சின்ன மீன்கள் வந்து அந்த கார்டிண்ட அந்த ஓட்ட வழியாக தான் வெளியே போகும். கண்ணின்னு சொல்லுவோம், அது வழியாக வெளியே போகும். இந்த பிளாஸ்டிக்லாம் போய் அந்த கார்டிண்டை வந்து அடைச்சிக்கிச்சுன்னா அந்த சின்ன சின்ன மீன்களால் வெளியே போக முடியாது. அதனால் ஃப்யூச்சரில் வந்து ஃபிஷர்மேனுக்கு மீனவர்களுக்கெல்லாம் வந்து மீன் பிடிப்பும் வந்து கம்மியாகும். ஏன்னா இங்கே இருக்கிற சின்ன சின்ன மீன் வந்து வந்துருச்சுன்னா இதாயிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமாக சொல்லலாம். மீனவர்களுக்கு வந்து மீன் பிடிக்கிற இடமும் வந்து பொல்யூட் ஆயிரும், மாசுபட்டுரும். அந்த மாதிரி நிறைய இடம் சொல்லலாம். மெயினாக சொல்ல வந்தேன்னா மீன் வளத்திற்கு நிறைய பாதிப்பு, மீனவர்களுக்கு இப்போ தான் அந்த பாதிப்பை உணர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், கடல் ஆமைகள் அது வந்து இந்த ஜெல்லி ஃபிஷ்ன்னு நினச்சி இந்த பிளாஸ்டிக் பைகள் இதெல்லாம் சாப்பிட்ரும், நெகிழி பைகளை சாப்பிடும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கடல் ஆமைகளுக்கும் ஒரு கடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது, அதனுடைய சூழல் சுத்தமாக இருக்குது அப்படின்றதுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார். எப்படின்னா, இப்போ கடல் ஆமைகள் வந்து என்னென்னா, மீனவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இந்த சொறி மீன் ஜெல்லி பீஸ் அப்படின்றது வந்து அவங்க மீன் வலையை போடுவாங்க, வலையில் ஃபுல்லாகவே அதுதான் வந்து மாட்டோம். அவங்களுக்கு அன்றைக்கி வந்து மீனே கிடைக்காது. இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் அவங்களுக்கு வந்து எக்கனாமி வைஸாகவும் மைண்டு வைஸாகவும் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ள இப்போது இந்த ஆமைகள் வந்து இந்த ஜெல்லி பீஸ் சாப்பிட்றங்காட்டி என்னென்னா, ஜெல்லி பீஸோடைய உற்பத்தி வந்து குறைக்கப்படுது, கம்மி பண்ணப்படுது. ஏன்னா ஜெல்லி பீஸ்ன்றது வந்து நாங்கள் ஒரு கரெக்டான சூழ்நிலை இல்லை கடலில் அப்படின்றத வந்து மீன் பண்ணும். ஜெல்லி பீஸோடைய அளவு வந்து கண்ட்ரோல்லே இருக்கணும். அதுக்கு இந்த ஆமைகள் வந்து பெரிய முக்கியத்துவம் பண்ணுது. அந்த ஆமைகள் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு சாப்பிட்டு இறக்குறனாலையும், அது மட்டும் இல்லாமல் இந்த கடலில் வந்து இந்த மீன்பிடி வலைகள்லாம் வந்து அருந்துருச்சுன்னா மீனவர்கள் யாரும் வேணும்னு போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம். அந்த மாதிரி ஏதோ சுற்றுச்சூழல் நல்லா கரெக்டாக இல்லை, அது அருந்துட்டு போயிடுச்சு அப்படின்னாவும் அந்த வலைகளில் வந்து இந்த ஆமைகள் அதிகமாக மாட்டி நாங்கள் பார்க்குறோம். கோடியக்கரை ரீஜனில் வந்து அங்கே போயிட்டு நான் ரிசர்ச் சர்வே எடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆமைகள் வந்து மேலே வந்து வலைகள், இந்த கில் நெட்டுன்னு சொல்லுவோம், அந்த வலைகள்லாம் மாட்டியாக இருக்கட்டும், வேறு வலைகளில் சிக்கியாக இருக்கட்டும், கடல் ஓரத்தில் ஒதுங்கி இருக்கிறத நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம், நாங்கள் ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்கோம். நிறைய இந்த ஆராய்ச்சிகள் பற்றியே நீங்கள் சொல்கிறீங்க. நான் மும்பையில் பண்ணபோது, கோடியக்கரையில் பண்ணபோது அப்படின்லாம் சொல்கிறீங்க. என்ன மாதிரி ஆராய்ச்சிகள், கள ஆய்வுகள் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க? அதில் வந்து இந்த நெகிழினால் என்ன மாதிரியான பாதிப்புகளை நீங்கள் எதிர்கொண்டீங்க? நான் படித்தது வந்து தூத்துக்குடியில் படித்தேன். அப்புறம் வந்து முதுகலை படிப்பும் முனைவர் பட்ட படிப்பு படிக்கிறதுக்காக மும்பைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து எங்களுக்கு கல்லூரிக்குன்னு வந்து தனியாக வந்து ஒரு போட் இருக்கும். அந்த போட்டை எடுத்துகிட்டு படகு எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னு பார்க்குற ஆராய்ச்சி தான் நாங்கள் அதிகமாக பண்ணுவோம். ஏன்னா மும்பை ரீஜன் நம்ம ரீஜன் மாதிரி கிடையாது. அது ஹைலி பாப்புலேட்டட், ரொம்ப மக்கள் தொகை அதிகமான ரீஜன் ஆட்டியும் மோஸ்ட் ஆஃப் த பிளாஸ்டிக் இதெல்லாம் எங்கே போய் கலக்கும்னா கடலில் தான் போய் கலக்கும். ஸோ அந்த இடத்துல எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குதுன்னு ஒரு எஸ்டிமேட் கொடுக்கணும். நம்ம அந்த மாதிரி கொடுக்கறது மூலிமா வந்து மக்களுக்காக இருக்கட்டும், ஈவன் கவர்மெண்ட்டுக்காக தெரிய வரும் இவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்காட்டி அங்கே அந்த ஆராய்ச்சி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எப்போனா நான் வந்து முதுகலை படிப்பு படிக்கல பண்ணோம். அடுத்து பிஹெச்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முனைவர் பட்ட படிப்பால் இதுலேயே தொடரலாம். இது வந்து அடுத்து ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும், இதில் வந்து நிறைய பொல்யூஷன் இருக்குது மும்பை ரீஜன்லன்றதாக நாங்கள் வந்து அதையே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ வந்து கடலில் பார்த்துட்டோம், அடுத்து அலையாத்தி கடைகளுக்கு போவோம். ஏன்னா அலையாத்தி கடைகள் வந்து ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட், ரொம்ப வந்து அடர்த்தியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முறையும் இந்த கடல் தண்ணிகள் வந்து மேலே உயரும் கடல் மட்டம், அடுத்து கீழே போகும். இதை மாதிரி தான் டெய்லியும் வந்து செமி டெயூர்னல் டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்தியாவில். கடல் நீரும் நன்னீரும் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே வந்து நிறைய இந்த மீன் குஞ்சு பொரிக்கிறது அங்கே நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த அலையாத்தி கடைகளுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தா பல இருக்குது. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அலையாத்தி காடுகளில் இந்த பிளாஸ்டிக் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா இந்த அலையாத்தி கடைகள் தான் சார் சொன்ன மாதிரி மீன்கள் குஞ்சு பொரிக்கும், மீன்கள் வந்து அதான் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் வரும். அது வந்து ஒரு ப்ரொடக்டிவான ரீஜன், நல்ல ஒரு ரீஜன். மீன்கள் வந்து போயிட்டு அங்கங்கே விளையாடும், அங்கே போய் அண்டிக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குள்ள இந்த பிளாஸ்டிக் அங்கே அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா இது மீன் வளர்த்தே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கடற்கரையிலேருந்து நம்ம வந்து அலையாத்தி கடலில் போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கல தான் எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, ஒரு முறையும் மும்பை ரீஜனில் வந்து ஒரு டைடு வருதுன்னா ஒரு 5 மீட்டர் டைடு டிஃப்ரென்ஸ் வரும். காலையில் தண்ணி 5 மீட்டர் வரையும் ஏறும், சாயங்காலத்தில் 5 மீட்டருக்குள்ளே போகும். அது வந்து கிலோமீட்டர் கணக்கில் தண்ணி உள்ளே போயிடும். நம்ம ரீஜன் மாதிரி கிடையாது, அங்கெல்லாம் ஹை டைடு ரொம்ப அதிகமாக வரும். அந்த மாதிரி ஒர்க்கில் என்னென்னா, எப்போல்லாம் அந்த ஹை டைடு வருதோ அப்போல்லாம் அந்த பிளாஸ்டிக் தண்ணியிலேருந்து மிதந்துட்டு வந்து இந்த அலையாத்தி கடைகள்லாம் மாட்டிக்குது. எப்போ லோ டைடு, அதாவது தண்ணி குறையுதோ அந்த டைமில் தண்ணி மட்டும் போகுது, பிளாஸ்டிக் அங்கேயே இருக்குது.
இதை நாங்கள் என்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் ட்ரீ எஃபெக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படின்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி நம்ம அலங்கரிக்கிறோமோ அந்த மாதிரி அந்த மேங்க்ரூவ் அந்த ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக இருந்துச்சு. இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது ஏன் இன்ன வரை யாரும் ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் ரிப்போர்ட் பண்ணோம். அது வந்து ஒரு நல்ல ஒரு பப்ளிகேஷனாக எங்களுக்கு வந்துச்சு. இது என்ன எல்லா இடத்துலையும் தெரிய வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வந்துச்சு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகத்தின் கிசான் வாணி. இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா? இல்லையானே. முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும். அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன். நீ கில்லாடிதான் போ. வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அப்பப்பப்பா, இவ்வளவு பிரச்சனையா இந்த பிளாஸ்டிக்னால? இனிமே இதை நான் பயன்படுத்தவே மாட்டேங்க்கா. கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளவு பிரச்சனை நம்மளை சுற்றி நடக்குது. எல்லாரும் விழிப்புணர்வோடு இருக்கணும்ல. ஆமாக்கா. சரி, அப்ப மீனை சாப்பிட்ற நம்ம என்னாவும்? காமாட்சி, கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை நிறைய இருக்குது. ஏன், நாம பயன்படுத்துகிற உப்புல கூட பிரச்சனை இருக்குதுன்னா பார்த்துக்கோ. ஏன் என்னக்கா இப்படி பயமுறுத்துற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த விவரத்தையும் நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயா தொடர்ந்து நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கேசவன் அவங்க கிட்ட கேட்டிருக்காரு. நல்லா கேட்டுக்கோ. கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இந்த நெகிழினால் ஏற்படுறது ஏதாவது இருக்கா? இப்போ நீங்கள் பிளாஸ்டிக்கை பார்க்குறீங்க, அதால் இவ்வளோ இம்பாக்ட் வருது, நெகட்டிவ் இம்பாக்ட்லாம் நிறையா வருதுன்ற மாதிரி பார்க்குறோம். இந்த பிளாஸ்டிக் வந்து நீங்கள் போடுறதா இருக்கட்டும், நம்ம கடலில் இருக்கிற பிளாஸ்டிக்லாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிதைவடையும். அது வந்து சிதைவஞ்சு சின்ன சின்ன தொகலாக மாறிடும். அதை தான் நாங்கள் மைக்ரோ பிளாஸ்டிக்னும். அது என்ன சைஸ் அப்படின்னா லெஸ் தென் 5 mm, ஒரு 5 மில்லிமீட்டருக்கு கம்மியாக இருக்கிற எல்லாமே மைக்ரோ பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்ஸில் 5 மில்லிமீட்டர் கம்மியாக இருக்கிறதெல்லாம் மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கடலில் மிதந்துட்டுருக்கும். மீன்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து கலர் கலராக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்லாம் கலர் கலராக இருக்குது. அதனால் மைக்ரோ பிளாஸ்டிக் கலர் கலராக இருக்கும். இந்த மீன்கள் எல்லாம் அது உணவு நினச்சி அதை வந்து உட்கொள்ள ஆரம்பிக்கும். இது வந்து அந்த மீன்களுடைய வயிற்றில் போய் தங்க ஆரம்பிக்கும். அந்த மீன்களுடைய வயிற்றுலேருந்து அதோடைய டிஷ்யூக்கும் போகும். அதை வந்து டிரான்ஸ்லொகேஷன் சொல்லுவோம். அதுவும் நிறைய இடத்துல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே ஒன்றும் ரிப்போர்ட் பண்ணலை. அதை வயிற்றுலேருந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் டிஷ்யூவில் வந்து அதோடைய சதையில் வந்து ரிப்போர்ட் பண்ணல. இப்போ அந்த மீன்களை நம்ம சாப்பிட்றனாட்டி நம்மளுக்கும் மைக்ரோ பிளாஸ்டிக் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லலாம், நம்ம தான் வயிற்று க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு. அதுக்கு தான் நான் சொன்னேன், டிரான்ஸ்லொகேஷன் ஒரு ஃபினாமினா இருக்குது. அது என்னன்னா, வயிற்றுலேருந்தும் சின்ன சின்ன மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து ஊடுருவி சதைக்க வரையும் போகிறதையும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது. அது இன்னும் வந்து அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணலை. ரிசர்ச்லாம் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் வந்து ஆய்வுகள்லாம் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கில் என்ன பிரச்சனை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, சிப்பிலாம் இருக்குங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணோம். அதில் இருக்கிற உயிரினங்கள்லாம் சாப்பிடும், சின்ன சின்ன உயிரினங்களில். அந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக்லாம் சின்ன சின்னதாக இருக்காட்டி அது போயிட்டு என்னன்னா அந்த உயிரினத்தில் அக்குமுலேட் பண்ணிடுது. இப்போ சிப்பி சாப்பிட்றவங்கலாம் நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் உரிச்சு உள்ளக்கிறது வேக வச்சு சாப்பிடுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுலாம் க்ளீன்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க. ஈவன் நிறைய கண்ட்ரி, யூரோப்பியன் கண்ட்ரிலாம் அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அது ஃபில்டர் பண்ணி ஒரு நாளைக்கு 10-20 லிட்டர் வாட்டர் ஃபில்டர் பண்ணக்குள்ள அது வந்து உணவு மட்டும் எடுத்துக்காது, அந்த பிளாஸ்டிக் உள்ளே போய் தங்கிடுது. ஸோ இந்த மாதிரி உயிரினங்களில் வந்து அதிக பாதிப்பு இருக்குது. அதிக மைக்ரோ பிளாஸ்டிக்கை நாங்கள் பார்த்துருக்கோம், ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நெகிழி துணுக்கு வந்து நம்ம வயிற்றுக்குள்ளார அந்த மீன் மூலமாக வருவதற்கோ இல்லை சிப்பியில் இருக்கிற அந்த இதை சாப்பிட்ற ஒரு மனிதனுக்கோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். அது வந்து நம்ம உடம்புக்குள்ளும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் மீன் சாப்பிட்றங்காட்டியும் அது வராது. இன்னொன்று என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்டு, உப்பெல்லாம் இருக்குல்ல. இப்போ நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, கடலில் இடத்துலையும் பிளாஸ்டிக் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் நாளடைவில் சிதையுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற சோப்பாக இருக்கட்டும், பேஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கும். அது போட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிங்கில் தண்ணி வெளியே விடுறோம். அந்த தண்ணி எங்கே போனால் ஒரு சீவேஜில் மாதிரி டைவர்ட் ஆகிட்டு கடைசி எங்கே போய்
ஆற்றுல தான் விடுறோம், அதை ஆற்றுல தான் போய் கலக்கும். ஸோ அதனால தான் அதிகமான மைக்ரோ பிளாஸ்டிக் இப்போ கடலில் இருக்குது. இப்போது அந்த கடல் தண்ணி எடுத்து நம்ம உப்பு பண்ணுறோம் அப்படின்னா யோசிச்சுக்கோங்க, 1 லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அதை காய வச்சு கடைசியாக நிற்கிறது தான் உப்பு. ஸோ எந்த அளவுக்கான மைக்ரோ பிளாஸ்டிக் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து மீன் மூலியமாக மட்டும் அதிகமாக வருதில்ல, உப்பு மூலியமாக வரும். நம்ம சுவாசிக்கிற காற்றுலேயும் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது. ஒரு முறையும் ரோட்டில் போகல டயர் வந்து தேயுது, அதுலேருந்து மைக்ரோ பிளாஸ்டிக் வரும். இந்த மாதிரி எல்லா விதமான சைட்லேருந்து மைக்ரோ பிளாஸ்டிக் வரும். மீன் மூலியமாக மட்டும் நம்ம உடம்புக்கெல்லாம் போகிறதில்ல, மீன் மூலியமாகவும் போகுது அப்படின்றத வந்து நாங்கள் சொல்கிறோம். இதனால் வந்து பெரிய அளவு பாதிப்பு இன்னும் நம்ம ரிப்போர்ட் பண்ணலை. ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்னென்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய இந்த சூழல் மாசு அனைத்தும் மீண்டும் நம்மளை வந்து தாக்குகிறது அப்படின்றதுல வந்து எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆமாம், அதற்கு காரணமானவர்கள் நாம் தான். நம்ம அப்படி சொல்லலாம், வேறு வழி இல்லை. நம்மளுடைய மக்களுக்கான உணவு உற்பத்தியை தான் அதிகமாக பார்க்கணுமே தவிர நம்ம வந்து பொல்யூஷனை மோஸ்ட்லி பார்க்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக ஒரு நாளும் வந்து டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும். டெவலப் ஆகுவோம், கண்டிப்பாக டெவலப்ட் கண்ட்ரியாக மாறுவோம். அந்த டைமில் நம்ம வந்து இந்த மாசுபாடையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு, இப்போ நம்ம ஆல்ரெடி கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்கு. தனிநபர் விழிப்புணர்வு ஓரளவு இருக்குது. இதனால் நாகரிக வளர்ச்சி காரணமாக சில விஷயங்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியல. ஆனா இந்த மாதிரி ஒரு நெகிழி பை வாங்கும்போது சில கடைகள் எல்லாம் பார்க்க முடியுது, பை குடு அப்படின்னு சண்டை போட்டு வாங்குறாங்க. அந்த சண்டையெல்லாம் போடாதீங்க. சண்டை போட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு தான் வரப்போகுது. அதனால மஞ்சப்பை பயன்படுத்துவது சிறப்பு. இப்போ சார் சொன்னது கரெக்டான ஒரு வார்த்தை. நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், 2019 2022 இந்த பிளாஸ்டிக் பேன் பண்ணுறாங்க. எதை சொல்லுவாங்கன்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், அதாவது ஒரு முறை உபயோகிக்கக்கூடிய பிளாஸ்டிக் தான் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஏன்னா மற்றதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம ஃபோன்லேருந்து நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். அட்லீஸ்ட் இதை கட்டுப்படுத்துங்க, இதால் தான் அதிகமாக பொல்யூஷன் நடக்குதுன்றாண்டி கவர்மெண்ட் சொல்லுது. பட் ஏதாவது ஒரு வழியில் வந்து அது வந்துட்டு தான் இருக்குது கடையில். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ மாடு வந்து டைரெக்டாக பிளாஸ்டிக் சாப்பிட்றது நம்ம மனுஷங்க சாப்பிட்றது இல்லையா, மீன் பிளாஸ்டிக் சாப்பிட்றது நம்ம சாப்பிட்றோம், நம்மளும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம், தினம் தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். நிச்சயமான ஒரு நல்ல சிந்தனையை விதைச்சிருக்கிறீங்க. தெரிஞ்ச சில தவறுகள் பண்ணுறோம். கடலில் வந்து நெகிழி அதிகமாக கலப்பதற்கு காரணம் மனிதர்கள் மட்டுமா, இல்லை வேறு ஏதேனும் காரணிகள் ஏதாவது இருக்கா? எப்படிங்க சார் இந்த பிளாஸ்டிக் உருவாக்குறதே மனிதன்? நான் மட்டும் காரணம் இல்லைங்க, அவரும் காரணம் அப்படின்னு சொல்லி ஏதாவது கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்கான விஷயம் ஏதாவது இருக்கா? அப்படி இருக்குன்னு நான் சொல்ல முடியாது சார். ஏன்னா நம்ம தான் உருவாக்குனது இந்த பிளாஸ்டிக்கை. நம்ம என்ன பண்ணலான்னு வேணும்னு நான் சொல்லுவேன். நம்ம தான் உருவாக்கணும். நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மனித நாகரிகமே வந்து தப்பு செஞ்சு அதுலேருந்து கற்றுக்கிட்டு மறுபடியும் மீண்டு வருவோம். அப்படி தான் நம்ம சர்வே ஆகிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம பிளாஸ்டிக்கெல்லாம் கொண்டு வந்துட்டோம். அது வந்து நம்மளுக்கு அது பிளாஸ்டிக்ன்றது ஒரு தப்பான விஷயம் கிடையாது. யாரும் வந்து அந்த மாதிரி யோசிச்சிட வேணாம். ஏன்னா அது இல்லைனா நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு இந்த சமுதாயம் முன்னாடி வந்திருக்குமான்னு என்னால் தெரியாது. நீங்கள் பார்க்குற பொருள் எல்லாமே பிளாஸ்டிக்கெல்லாம் இருக்கும். சரி, எல்லாம் நல்ல விஷயம் தான். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். அதனால் மட்டும் நம்ம இது பண்ணிடலாம். சரி, ஆல்ரெடி இப்போ பிளாஸ்டிக்லாம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், அந்த ஒரு டைம் யூஸ் பண்ணுற கேரி பேகு, இந்த ஃபுட் ரேப்பர்னுவோம், இந்த பாக்கெட் ஒரு ஃபுட்டையும் வந்து சுற்றி இருக்கிற பைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இப்போ நம்ம தான் பண்ணிட்டோம், நம்ம தான் பண்ணியிருக்கோம்னு நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வேணால் கேட்கலாம். அதுக்கு எங்ககிட்ட நிறைய வழிகள். பிராயச்சித்தம் என்ன அப்படின்னு சொல்லலாம் சார். சார் சொன்ன மாதிரி பிராயச்சித்தம் என்ன, நம்மளால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அந்த சொசைட்டிக்கு, நம்ம பண்ணதுக்கு நம்ம திருப்பி எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, கடலில் வந்து இப்போது பிளாஸ்டிக்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டை சுத்தமாக இங்கே போதும். நீங்கள் போய் கடையில் சார் சொன்ன மாதிரி கேரி பேக் சண்டை போடாதீங்க. ஒரு மஞ்சப்பை எடுத்துகிட்டு போங்க. மஞ்சப்பை எடுத்துகிட்டு போகிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கு, மீண்டும் மஞ்சப்பைன்னு திட்டம்லாம் வந்துச்சு. எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தான் தெரியல. அதை யூஸ் பண்ணுங்கள். கடைக்கு ஏதாவது ஒரு மாதிரி தெரியாமல் மறந்துட்டு போயிட்டீங்கன்னா வேணால் யூஸ் பண்ணுங்களே தவிர, எப்பயுமே நான் கடைக்கு போனால் கேரி பேக் வாங்க, அந்த கேரி பேக் வாங்கினது சாப்பாடெலாம் கடைசியாக மிச்சமாச்சுன்னா போட்டு நான் குப்பையில் போட்டுருவேன் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. அந்த கேரி பேக்கை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் முதல்ல பண்ணுற விஷயமா இருக்கும். ரெண்டாவதாக வந்து ஏதாவது கவர்மெண்ட்டு இந்த மாதிரி நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ஜிஓஸ்லாம் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் இருக்கும். அவங்களாம் ஏதாவது க்ளீனிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க கூட போங்க, பாருங்கள், உங்கள் பீச்சை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பீச்சுக்கு ஃபேமிலியாக போகிறீங்களா, அந்த இடத்துல குப்பை போடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு செயலும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பலனை கொடுக்கும். அதையும் பார்க்கணும். அது ஒன்று முடிஞ்சிடும். இன்னொன்று வந்து நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் பண்ணுறோம் சரி, ஆல்ரெடி கடலில் வந்து பிளாஸ்டிக் இருக்குது, அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, நம்மளால் போய்ட்டு க்ளீன் பண்ண முடியாது. பட் நாங்கள் இதுக்கு என்ன ஒரு அங்கே ரிசர்ச்லேருந்து ஆய்வுலேருந்து என்ன ஒரு சொல்யூஷன் சொன்னோம் அப்படின்னா, மும்பையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 இழுவலைகள் இருக்குது. அந்த டைமில் நாங்கள் பண்ண டைமில் 5000 இழுவலைகள்னால் 5000 ட்ராலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராலர்னாவே என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல வந்து ஒரு அரிப்பான் மாதிரி இருக்கும். அந்த நெட்டு வந்து இந்த ஃபிஷிங் நெட்டு வந்து அந்த மீன் வலை வந்து அரிப்பான் மாதிரி இருக்கும். அந்த கடலில் போட்டுருவாங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இழுத்துட்டு போவாங்க. என்னென்ன மீன்கள் இருக்கும் அந்த தண்ணியில் அது எல்லாமே உள்ளே வந்து மாட்டிக்கும். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஒரு 17 கிலோ மீனுக்கும் 1 கிலோ பிளாஸ்டிக்கும் வருதுன்னு சொல்லிட்டோம். இப்போது இது வந்து மீனை மட்டும் பிடிக்கிறதுல பிளாஸ்டிக்கும் சேர்த்து பிடிக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து 5000 ட்ராலர்ஸ் இருக்குது.
கவர்மெண்ட் வந்து தனியாக இதுக்குன்னு பட்ஜெட் ஒதுக்கி கடலை க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான பட்ஜெட் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து ஒரு தீபகற்ப இந்தியா ஃபுல்லாக கடல் தான் இருக்குது நம்மளை சுற்றி, அந்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணால் ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன பண்ணலான்னா அதுக்கு தான் ஃபிஷர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு நாங்கள் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். எப்படின்னா மீனவர்களை வந்து நண்பனாக்கிக்கணும் அப்படின்னு. இப்போது மீனவர்கள் போகிறாங்க, மீன்பிடி வலையில் வந்து பிளாஸ்டிக்லாம் வருது. அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம், திருப்பி அப்படியே போட்டுருவாங்க கடலில். மீனை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் கழித்து அப்படியே வெளியே தள்ளிடுவாங்க. இதை பண்ணாமல் இவங்க வந்து ஒரு இடத்துல அதை சேகரித்து அதை வந்து கடற்கரை ஓரத்தில் வந்து கொட்டிட்டு அதை கவர்மெண்ட் மூலியமாவோ அல்லது என்ஜிஓஸ் மூலியமாவோ அதை எடுத்துகிட்டு போய் கரெக்டான இடத்துல டிஸ்போஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் இருக்குது, இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ்லாம், அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் ஷூஸ் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அவங்க என்னன்னா இந்த மாதிரி கடல்லேருந்து வந்த குப்பைகள்லேருந்து ஷூஸ்லாம் மேக் பண்ணுறாங்க. அது வந்து காஸ்ட்லியெல்லாம் போகுது. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. கடலோரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீன் பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, எல்லா வலையிலையும் இது மாட்டுது. அதை மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக நம்ம சேமித்து அதை கரெக்டான ஒரு இடத்துல டிஸ்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரீசைக்கிள் பண்ணாவே நம்ம வந்து இதுலேருந்து தப்பிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம அலையாய்த்து கடைகள் கடலில் இருக்கிற பிளாஸ்டிக் இங்கே வந்து மாட்டிக்குது. நம்ம வந்து ஒரு நெட்டை செட் பண்ணி தண்ணியெல்லாம் உள்ள வந்து அதிலேருந்து பிளாஸ்டிக் வந்து மாட்டி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே அலையாத்தி கடைகளே வந்து ஒரு க்ளீனிங் ஒரு ட்ராப்பாக இருக்குது, பிளாஸ்டிக் ட்ராப்பாக இருக்குது. அதை போயிட்டு ஒரு மாதிரி க்ளீன் பண்ணிங்களா பெட்டராக இருக்கும். ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நம்ம உள்ளே போகிறங்காட்டி என்னென்ன பாதிப்புகள் அது வருது அப்படின்னு தெரியணும். ஏன்னா அந்த நியூமோடோபர்ஸ்லாம் ரொம்ப சென்சிட்டிவ். நம்ம காலெலாம் வச்சோமா அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணலாம், அங்கே போய் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சிங்க்லேருந்து தண்ணி வந்து வந்துட்டுருக்கு, ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தண்ணி ஆச்சுன்னா நம்ம கீழே மட்டுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். வர சோர்ஸை வந்து ஆஃப் பண்ணணும். எங்கே தண்ணி வருதோ எங்கே லீக் ஆகுதோ அதை ஆஃப் பண்ணாமல் கீழே மட்டுமே தொடச்சிட்டு இருந்தால் இதாகாது. ஸோ எந்த காரணிகளால் அதிகமான பிளாஸ்டிக் வருதுன்னு பார்த்துட்டு அந்த காரணிகளை நிறுத்தணும். மெயினாக நாங்கள் சொல்கிறது, நாங்கள் பண்ண ஆராய்ச்சியிலேருந்து என்ன தெரிய வந்துச்சுன்னா இந்த கடல் நிலம் சார்ந்த லேண்ட் பேஸ்டு டெப்ரி அப்படின்னு சொல்லுவோம். நிலம் சார்ந்த டெப்ரி தான் அதிகமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா அந்த குப்பையெல்லாம் போடுறது, அந்த பீச் சைடு போடுறது, போய் எங்கேயும் கொட்டுறது, இந்த மாதிரி தான் அதிகமாக இருந்துச்சே தவிர அந்த காரணிகளை வந்து கடல் பக்கமே போகாத மாதிரி பார்த்துக்கிட்டா பெட்டராக இருக்கும். போனாலும் சுத்தமாக வச்சுக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். நம்ம வந்து போனாலும் அந்த குப்பைகளை வந்து கீழே போடாமல் அந்த குப்பைகளை எடுத்துகிட்டு வந்து வீட்டு ஓரத்தில் இருக்கிற குப்பை தொட்டிலையோ கரெக்டாக வந்து போட்டோம்னா பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி நெகிழி வந்து கடற்கரை ஓரங்களில் மட்டும் இருக்குமா இல்லை நடுக்கடல்லையும் அது இருக்கா எப்படிங்க? சார் எல்லா இடத்துலையும் இருக்குது சார். இப்போ பசிபிக் கார்பேஜ் பேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. உலகத்திலேயே அந்த இடத்துல தான் வந்து அதிகமான பிளாஸ்டிக் இருக்குது. ட்ரில்லியன் கணக்கில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது அந்த இடத்துல. அந்த இடத்துல கப்பல் போனாவே உள்ளே போக முடியாது, அப்படி பார்க்கலாம். நீங்கள் வந்து வெள்ளை கலரில் வந்து பிளாஸ்டிக்லாம் ஒரே இடத்துல குமியறதை பார்க்கலாம். அது எப்படி சேர்ந்துருக்கு? ஆமாம், அது எப்படி சேரும் அப்படின்னா சார் கடல் நீரோட்டம் இருக்குல்ல. இப்போ இந்தியாவில் இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் போடுறோம் அப்படின்னா அது இங்கே மட்டுமே இருக்காது. நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் நான் வந்து மும்பையில் பண்ணாரு, ஒரு மும்பையில் தான் அதிகமாக பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு நீரோட்டம் போதும் அங்கே இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாத்தையும் எடுத்து வந்து நம்ம சைடு போட்டு போயிடும். இங்கே போடுற குப்பை எங்கே வேணால் போகும், எங்கே வேணால் போகலாம். நம்ம போடுற குப்பைங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துலையும் சேகரித்து அங்கே இடத்துல ஒரு ஃபுல்லாக அக்குமுலேட் ஆகும் குமியும். அங்கேருந்து அதே மாதிரி போயிட்டு கடைசியாக அந்த கார்பேஜ் பேட்சில் போய் சுற்றி இவ்வளோ பெருசுன்னு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது, இது எப்படி பண்ணுறதுன்றது தெரியாத அளவுக்கு கவர்மெண்ட் அதை க்ளீன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம போக முடியாத இடத்துலையும் பிளாஸ்டிக் போய் சேர்ந்துருக்கு. இங்கே என்னாதபடி எங்கும் நெகிழி நிறைய பயமுறுத்திருக்கீங்க, இருந்தாலும் சிந்திக்க வச்சிருக்கிறீங்க கேசவன் சார். நீங்கள் உங்களுடைய கைபேசி நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. முனைவர் கேசவன் உங்களுடைய கைபேசி எண் 98 92 91 51 42. மீண்டும் ஒரு முறை முனைவர் எஸ் கேசவன் அவங்களுடைய கைபேசி எண் 98 92 91 51 42. நன்றிங்க கேசவன். ரொம்ப நன்றி சார். காமாட்சி, இனிமே கடைக்கு போய் பிளாஸ்டிக் கவர்ல பொருள் போட்டுத்தாங்கன்னு கேப்ப? ஐயோ, கேட்கவே மாட்டேங்க்கா. அது இது வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கே பரிகாரம் தேடணும். காமாட்சி, நாம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சிருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மாசுபடுத்தாமையும் பார்த்துக்கணும். தெரியாம இந்த மாதிரி யாராவது செஞ்சா கூட பக்குவமா எடுத்து சொல்லணும். அப்பதான் கடல்வாழ் உயிரினங்களும் பாதிப்படையாது, அதை சாப்பிட்ற நமக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. ஏன்னா நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கேசவன் அவங்க கிட்ட நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயாவும் நெகிழினால வரக்கூடிய பிரச்சனையையும் மீன் வளத்துக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை பற்றியும் பல கேள்விகளை கேட்டதுனால தானே நமக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு. கரெக்டா சொன்னக்கா. இனிமேல் கடைக்கு போனா மஞ்சப்பையோட தான் போவேன். சரியா சொன்ன காமாட்சி. நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய
அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. விதைத்த பயிர் நம் எதிர்காலம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இயற்கை இடர்பாடுகளினால் பயிர் சேதமடையும் போது விவசாயிகளுக்கு பாதுகாப்பும் நிதியுதவியும் வழங்கும் மத்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டம். குறைந்த பிரீமியத்தில் விரிவான காப்பீட்டை வழங்குகிறது. கூடுதல் விவரங்களுக்கு தேசிய பயிர் காப்பீட்டு உதவி எண் 14447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது அருகிலுள்ள வேளாண்மைத்துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தை அணுகலாம். பிரதம மந்திரியின் மண்வள அட்டை திட்டம் நிலையான விவசாய வளர்ச்சியை ஊக்குவிப்பதிலும் நாட்டின் மண்வளத்தை பாதுகாப்பதிலும் மண்வள அட்டை தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. மண் பரிசோதனை செய்து அளவாக உரங்களை பயன்படுத்தி செலவை குறைப்போம், விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவோம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.